பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோசுவா புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே கிபியோனியர் வஞ்சகமாக செயல்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவும் மற்ற இஸ்ரவேலின் தலைவர்களும் இதோ இந்த கிபியோனியர் வஞ்சகமாக செயல்படுவதை காணும்போது தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிய தவறிவிட்டார்கள். தேவனிடம் விசாரிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். இந்த வஞ்சகத்திலே அகப்பட்டு கொண்டார்கள். அந்த மக்களுடன் மீற முடியாத ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். சற்றேனும் ஆலோசிக்காமல் அவர்கள் எடுத்த முடிவை, அதன்படி அதற்கு உள்ள விளைவையும் நாம் பார்க்கிறோம். சத்துருவானவன் நமது வாழ்க்கையிலே தந்திரமாக செயல்பட்டு வஞ்சித்து அப்படி ஆக்கிவிடு. ஏதன் தோட்டத்தில் செயல்பட்டவன் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக வஞ்சகமாக தந்திரமாக செயல்பட்டு வஞ்சிக்கிற காரியங்களை குறித்து பார்க்கணும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 10வது அதிகாரத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ இஸ்ரவேலர் கிபியோனுடன் உடன்படிக்கை செய்து அதன் மூலமாக பெரிய தவறு செய்திருந்தால் போதிலும் மக்களை காத்து கொள்ள ஆண்டவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், யுத்தத்தின் போது ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே யோசுவா ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை தேவனாயத்தில் கேட்டார். தங்கள் சார்பாக தேவன் அசாதாரணமான தெய்வீக செயல்களை செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பம் அவங்களுடைய சமூகத்திலே அதை எட்டி கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருப்பாயாக, உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை நம்பி யோசுவா அங்கே யுத்தத்தில் ஈடுபடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே பகல் நேரத்தை அதிகப்படுத்தும்படி இதோ யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்ட போது அப்படியே நடந்தது. பகல் நேரத்தை அதிகரிக்க செய்ய தேவன் பயன்படுத்திய திட்டம் என்ன என்பது தெளிவாக இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்ய வல்லவர் நமது தேவன். ஆம், இந்த யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு அப்படியே அவர் செயல்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அங்கே 5 எமோரிய ராஜாக்கள் கொல்லப்படுகிறார்கள். தெற்கு நகரங்கள் பிடிபடுகிறது. அங்கே 11வது அதிகாரத்திலே வடதேச ராஜாக்கள் தோற்கடிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கானானை கைப்பற்றுதல் மிக முக்கியமான ஒரு காரியம். அதற்காக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி யோசுவா படையெடுத்து போய் அந்த கானானை கைப்பற்றிய காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் அடிக்கிற தேவன். மகிமை உண்டாவதாக. ஆம், கானானிய அக்கிரமங்கள்
பயங்கரமாக கிடந்ததை நினைத்து கர்த்தர் அதற்கான தண்டனையை கானானியர்களுக்கு கொடுப்பதையும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்திலே சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அந்த கோத்திரங்களுக்கு பங்கின்படியே சுதந்திரமாக சீட்டு போட்டு கொடுத்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. மகிமை உண்டாது. அங்கே தோற்கடிக்கப்பட்ட ராஜாக்களின் பட்டியல் 12வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை. மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணி நமக்காகவும் ஜெயம் தருகிற தேவன். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் மீது விசுவாசம் வைப்போம். வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த நாளின் பிள்ளைகளுக்கு அருள்வாராக. ஆமேன், ஆமேன்.